வரலாற்றில் நடந்த போர்கள் உலகத்தை மாற்றின. ஆனால் புராணங்களில் சொல்லப்படும் போர்கள் தலைமுறைகளை மாற்றின. புராணங்களில் இடம்பெறும் மிகப்பெரிய 5 போர்கள், அவை எப்போது நடந்தது, ஏன் நடந்தது, எவ்வளவு நீண்டது என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் அர்ஜுனன், கர்ணன் இதில் சிறந்த போர் வீரர் யார் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதிகாசங்களிலும் புராணங்களிலும் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய யுத்தங்களில் முதன்மையானது குருக்ஷேத்திர போர். மகாபாரதத்தில் வரும் இந்த யுத்தம் கிமு 3102 காலப்பகுதியில் நடந்ததாக கணிக்கப்படுகிறது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான அரசாட்சி தகராறே இதற்கு காரணம். இந்த போர் 18 நாட்கள் நீடித்தது. லட்சக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்ததாக காவியம் விவரிக்கிறது. இரண்டாவதாக ராமாயணத்தில் வரும் ராமர் ராவணன் யுத்தம். திரேதா யுகத்தில் நடைபெற்ற இந்த போர் இலங்கையில் நடந்தது. சீதை கடத்தப்பட்டதன் பின்னர் அவளை மீட்கும் நோக்கில் ராமர் வானரப்படையுடன் போரிட்டார். பல நாட்கள் நீண்ட இந்த யுத்தத்தில் இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்தித்தனர். இறுதியில் ராவணன் வீழ்ந்தான். மூன்றாவது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போர்கள் பல புராணங்களில் இடம்பெறுகின்றன. வானுலக ஆட்சி மற்றும் அமிர்த பிரச்சனைகள் போன்ற காரணங்களால் இவை நிகழ்ந்தன. இந்த சமரங்கள் பல கட்டங்களாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு மோதலிலும் பெருமளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இவை யுகங்களை கடந்து சொல்லப்படும் போர்க்கதைகள். நான்காவது, திரிபுராசுரர்களை அளித்த திரிபுர சம்ஹாரம் சிவபுராணத்தில் விவரிக்கப்படுகிறது. அசுரர்கள் 3 நகரங்களை உருவாக்கி ஆட்சி செய்தனர். நீண்ட ஆயத்தத்திற்கு பிறகு சிவன் ஒரே அம்பால் அந்த 3 நகரங்களையும் அளித்தார். அந்த தாக்குதலில் அசுரர்களின் ஆட்சி முற்றிலும் முடிவுக்கு வந்தது. இது ஒரு தீர்மானமான சமரமாக கருதப்படுகிறது. ஐந்தாவது, நரசிம்மர் மற்றும் ஹிரண்யகசிபு சம்பவம் பகவத் புராணத்தில் வருகிறது. தன்னை இறப்பற்றவன் என அறிவித்த அசுரராஜன் ஹிரண்யகசிபுவை அழிக்க விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அரண்மனையின் வாசலில் நடைபெற்ற இந்த சம்பவம் நீண்ட கால போராக இல்லை, ஒரே தருணத்தில் முடிவுற்றது. ஹிரண்யகசிபு உயிரிழந்தான். இந்த நிகழ்வு புராணங்களில் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள பக்தி டாக்கீஸ்க்கு ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.